ஹாய்ங்க, வெல்கம் டு ட்ரெண்டிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான மார்னிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மார்னிங் ரெசிபிக்கு வெறும் அவல் வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி ஹெல்த்தியா பண்ண போறோம். இந்த அவலை ஒரு டம்ளர் அவல் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி மேலே வரும். ஊற வைக்கும் போது அவல் கீழே கிடக்கும், கொஞ்சம் ஊறி ஊறி தண்ணி அவல் நல்லா மேலே வந்திருக்கும், அதுலேயே நல்லா தெரியும். நல்லா கடாயை காய வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் காய வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க போதும், ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தனியா வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ப்ரௌனிஷா வறுத்துற வேண்டாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் இதுக்கு டேஸ்டேவும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்பவுமே சேர்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கும். அதோட கொஞ்சம் டிஷ்ல எல்லாத்துலயும் நல்லா கலந்து போகும், அதுக்காக இப்பவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டி அவளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க அவல் இருக்கு இல்லையா, அந்த அவல் எடுத்து இந்த தண்ணி கொதிக்கிறதுல சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதியெல்லாம் அடங்கிரும். நல்லா அவல் ஃபுல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு, ஊற வைக்கும் போது கொஞ்சமா இருக்கும் அவல், ஆனா ஊறினதுக்கு அப்புறம் நிறைய தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர்ல சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க குவான்டிட்டி உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க அதுக்கு எவ்வளவு தேவைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்ப அவல் ஃபுல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா அடியில இருந்து எல்லாத்தையும் பெரட்டி கிளறி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா கிளற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொதி வந்துருச்சுனாலே ஃபுல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. கொஞ்சம் நல்லா அப்பப்ப கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மேல மல்லித்தலை தூவி விட்டு இறக்க போவையில மல்லித்தலை தூவி விட்டு கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஹெல்த்தியான சிம்பிள் ரெசிபிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. தேங்க்யூ.